கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரும். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது நமக்கு. செங்கடல் தாக்குதல் இந்திய வர்த்தகத்தில் தாக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெட் சீல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏமனை சேர்ந்த அன்சரல்லா அமைப்பினர், அதாவது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ரெட் சி வழியாக வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ ரெட் சி வழியாக தான் நமக்கு யூரோப்பை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். சூயஸ் கனல் வழியாக, எஜிப்தில் இருக்கக்கூடிய சூயஸ் கனல் வழியாக நமக்கு இந்தியாவிலிருந்து ஒரு ஷிப்மெண்ட் போகுது. எக்ஸாம்பிளுக்கு மும்பையிலிருந்து ஒரு ஷிப்மெண்ட் கிளம்புது யூரோப்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது அரேபியன் சி, ரெட் சி, அது வழியாக சூயஸ் கனல், அங்கிருந்து யூரோப்புக்கு ஈஸியாக போய் சேர்ந்துட முடியும். இதனால டிராவல் டைமும் கம்மியாகும், நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ஃபியூயல் காஸ்ட் இது எல்லாமே கம்மியாகும். ஸோ இப்போ இந்த ரெட் சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கு. அந்த ரெட் சீல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டனால நம்மளோட ஷிப்மெண்ட் இப்போ எல்லாமே எப்படி போகுது அப்படின்னா, மும்பையிலிருந்து ஒரு ஷிப்மெண்ட் எக்ஸாம்பிளுக்கு கிளம்புது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்பிரிக்காவை சுற்றி, இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காவை சுற்றி யூரோப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ இதனால நமக்கு எல்லா விதமான காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திட்டே இருக்கு. அதுல இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு சொன்ன மாதிரி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சரக்குகளை இறக்குமதி செய்வோர் இந்திய ஏற்றுமதியாளர்களை சரக்குகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சைன்மெண்ட்டை வாங்குறவங்க, அந்த கண்டெய்னர்ஸை வாங்குறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஷிப்மெண்ட் பண்ண வேணாம், அங்கேயே இந்தியாவிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிருந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம் இல்லையா, அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வழியா சுற்றி போறதுங்கிறது ரொம்ப காசு அதிகமாகுது, அதனால இப்போதைக்கு நாங்களும் ஷிப்மெண்ட்டை அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறத இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களும் சொல்லிட்டே வராங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே போகும், ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். இதனால பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சரக்கு செலவு மற்றும் நீண்ட பயண நேரம் இவையால் அனைத்து சரக்குகளும் அதிகரிப்பால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குறிப்பாக குறைந்த மதிப்பும் அதிக அளவும் கொண்ட சரக்குகள் மற்றும் அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ற வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லோ வேல்யூ ஹை வால்யூம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதோட பிரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதை பல்க் குவான்டிட்டிஸ்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் நிறைய ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு டாய்ஸ்ன்னு கூட வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதிகப்படியான அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு ட்ரேட் விஷயத்தினால. ஏன்னா லோ வேல்யூ ப்ராடக்ட்ஸாக இருக்கனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, இப்போதைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த பெரிஷபிள் குட்ஸ், அழிந்து போகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே கரெக்டான டைம்ல ஷிப்மெண்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே அழுகி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ ஷிப்மெண்ட் பண்ணாலுமே அது வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்பதான் நமக்கு சில விஷயங்கள் இந்தியாவில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த குடவுன், ஸ்டோர் ஹவுஸ், இன்வென்டரி அப்படிங்கிற எல்லா டேர்முமே ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்த சரக்குகளை மேலாண்மை பண்றதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரியான தாக்கங்களையும் தாங்கிக் கொள்ற அளவுக்கு இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இந்த ஸ்டோர் ஹவுசஸ்லாம் வந்து நிறைய கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு அழுகி போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பாதுகாக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான இன்வென்டரிஸ்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதோட ஓவரால் தாக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு இங்கிருந்து ஷிப்மெண்ட் போகவும் முடியல, அங்கிருந்து ஷிப்மெண்ட் வரவும் முடியல, ஏன்னா ரெட் சீல ஒரு அட்டாக் இருக்கனால. ஸோ இப்போ எல்லா ஷிப்மெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால முக்கியமான காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காஸ்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதோட டைரக்ட் இம்பாக்ட் எங்க வரும்னா அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் மேல தான் வந்து விழும். சரிங்களா, ஸோ அப்போ இவ்வளவு ஷிப்மெண்ட் தாண்டி, இவ்வளவு பிரச்சனைகள் தாண்டி ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா அதோட பொருளோட விலை அப்படிங்கிறது நார்மலா ஒரு 100 ரூபாய்க்கு வச்சிருந்தோம்னா அது 1000 ரூபாய்க்கு அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெட் சீல தாக்குதல் அப்படிங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இன்னும் அது தீவிரமடை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னமும் பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இதனால இன்னொரு பாதிப்பும் இருக்கு நமக்கு.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட அந்த ஆயில் எக்ஸ்போர்ட், அந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் எல்லாமே அந்த ரெட் சி வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரெட் சீல இப்போ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கனால பெட்ரோலோட பிரைஸ் குறைக்கலான்ற ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது தடைப்பட்டு போயிருக்கும். இன்னமும் பெட்ரோல் டீசலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெட் சீல ஏற்பட்டிருக்க இந்த ஒரு தாக்குதல்னால. ஏன்னா நம்ம டைரக்டா ரெட் சீயோட கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஈஸியாக வந்துடலாம். ஆனால் அந்த இடத்துல தான் பிரச்சனையே இருக்கனால நம்மளோட ஷிப்மெண்ட்ஸுக்குன்னு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒரு ஷிப் அனுப்புறோம், ஒரு க்ரூட் ஆயில் எடுத்துட்டு ஒரு ஷிப் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கூடவே இன்னொரு ஷிப்பை நம்ம அனுப்ப வேண்டியதா இருக்கு. எதுக்காக? ஒரு நேவி ஷிப்பை கூடவே அனுப்புறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மெர்ச்சன்ட் ஷிப் போயிட்டே இருக்கும், கூடவே ஒரு நேவி ஷிப்பும் கூடவே வந்துட்டே இருக்கும். எதிர்பாராத ஒரு தாக்குதல் வந்துச்சுன்னா நம்மளோட நேவி ஷிப் அந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் காஸ்ட் அப்படிங்கிறது ஆகிட்டே தான் இருக்கு. இந்த ரெட் சீல எப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெட் சி ஓட காஸ்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க தான் போகுது. ஸோ இதை உலக நாடுகள் தடுக்கிறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் போன்ற அமைப்புகள்லாம் எதுவும் சொல்லலையா, இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் கண்டனம் தெரிவிச்சுட்டே தான் இருக்காங்க. அதையும் தாண்டி அமெரிக்கா அவங்க தலைமையில் ஒரு மல்டிநேஷனல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 நாடுகளோட நேவிஸை ஒன்றா சேர்த்து ஒரு ஆப்ரேஷனை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பேரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வரக்கூடிய மெர்ச்சன்ட் ஷிப், அதாவது நம்ம தேவையான பொருட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த சரக்கு கப்பல் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு எஸ்கார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு மல்டிநேஷனல் நேவி டீம் அப்படிங்கிறது இருக்குது. அது பேர் தான் ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உலக வர்த்தகத்திலையும் பெருசாக இருக்க போகுது. இந்தியாவோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்படைய போகுது. முக்கியமான பிரச்சனையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் சீ ஆக்சஸ் பண்ண முடியாதனால எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவுக்கு சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது எல்லா செக்டார்லையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணி எழுதிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு இம்பாக்ட்னால நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்ல என்ன ஒரு ஃபெர்டிலைசரோட டிரான்ஸ்போர்ட் இருக்காது, நேச்சுரல் கேஸோட சப்ளை க்ரூட் ஆயிலோட சப்ளை அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிரித்து எழுதிட்டே போகலாம். இதனோட இம்பாக்ட் அப்படிங்கிறனால ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பெரிய இம்பாக்டாக இந்த இடத்துல சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சமீபத்தில் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை அரசாங்கம் கொண்டு வந்து அதை தாக்கல் பண்ணி அது நிறைவேறியாச்சு. சரிங்களா? நிறைவேற்றியாச்சு. ஸோ அந்த ஒரு பின்னணியில் இதில் இருக்கக்கூடிய சில செக்ஷன்ஸை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செக்ஷன்ஸுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட் அண்ட் ரன் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிறுத்தாமல் போயிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்க இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாரி ஓட்டுநர்கள். எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம இங்க பட்டியலிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாரதிய நியாய சங்கீதால இருக்கக்கூடிய செக்ஷன் 106 படி 5 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம், அதுக்கு கூட ஃபைனும் சேர்த்து கொடுக்கலாம், அபராதமும் விதிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 106ல 2 பிரிவு 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹிட் அண்ட் ரன் கேசஸ். இந்த ஹிட் அண்ட் ரன் கேசஸ்லேயே நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாலும் நம்ம அந்த இடத்துல நின்று அந்த ஒரு பர்சனுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஹிட் அண்ட் ரன் கேசஸ் இடிச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அடுத்தது நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்மளே போய் சரண்டர் ஆகணும். அதுதான் வந்து அந்த ஒரு விஷயமா இருக்கு இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு போலீஸ்ல ஆஜராகாம தப்பிச்சு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சோ இது திருத்தப்பட்ட சட்டத்துல இப்படி ஒரு அம்சம் இருக்கு. அப்ப பழைய இந்தியன் பீனல் கோட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 304A கீழே 2 வருஷம் சிறை தண்டனை இல்லாட்டி ஃபைன் கட்டணும், இல்லாட்டி ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி 2 வருஷமா இருந்ததை இப்போ 5 வருஷமாவும் இல்ல போலீஸ் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா 10 வருஷமாவும் மாத்திருக்காங்க. ஃபைன் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த சிறை தண்டனை நம்பர் ஆஃப் இயர்ஸும் அதிகமா இருக்கு, ஃபைன் பே பண்ற அமௌண்ட்டும் அதிகமா இருக்கு. இதை தான் வந்து யார் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாரி ஓட்டுநர்களாம் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத பண்ணிட்டே வராங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த மாதிரியான சட்டங்களை கிரியேட் பண்றப்போ நீங்க எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணல அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பின்னணியில் இந்தியாவில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஹிட் அண்ட் ரன் கேசஸ்ல எப்படி இருக்குன்ற சில டேட்டாஸை பார்க்க போறோம். என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டுல மட்டும் ஒரு 4 லட்சம் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு.
அதில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இறப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு சரிங்களா. ஸோ மொத்த விபத்து இறப்புகளில் லாரிகளோட பங்களிப்பு அப்படிங்கிறது 9% இருக்கு. பேருந்துகள் அப்படிங்கிறது 3.5%. இந்த 1,00,000 பேர்ல 9% வந்து லாரிகள்ல அடிபட்டு இறந்தவங்களா இருக்காங்க. அடுத்தது 3.5% அப்படிங்கிறது பஸ்ஸஸ்ல இருக்கு. ஸோ அடுத்தது ஹிட் அண்ட் ரன் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 18% வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு 18% கம்மி பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் சட்டம் வந்து வந்திருந்தாலும் ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லாமல் வந்தது தான் வந்து இந்த இடத்துல பிரச்சனையாகவே இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெயின்ஸ்ல பாக்ஸ் கண்டென்ட்ல எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாலை விபத்துகள் சார்ந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அரசாங்கம் இன்னும் இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிக்கல. இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நாங்க கண்டிப்பா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தாம இருக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பின்னணியில இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய சட்டம் நாட்டில் விரிவான விபத்து விசாரணை நெறிமுறையை வழங்க தவறிவிட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் கைட்லைன்ஸ் அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டுக்குன்னு ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் கைட்லைனை இந்த சட்டம் தராம விட்டுருச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ ப்ராப்பர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அந்த ஒரு ஆக்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு சில கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது இந்த சட்டத்தில் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது, லாரிகளில் அதிக சுமை ஏற்றுதல் போன்ற போக்குவரத்து விதிமீறல்களை சிறப்பாக கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்த மோட்டார் வாகன சட்டத்துப்படி அந்த டிரைவர்ஸுக்கு எல்லாருக்குமே 8 hour அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோட்டார் வாகன சட்டத்தின்படி நமக்கு நார்மலாகவே இந்தியாவில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா 8 hours தான். அது டிரைவர்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது, பாரதிய நியாய சங்கீதாவை நடைமுறைப்படுத்துவது மட்டுமல்லாமல் மோட்டார் வாகன சட்டம் 1988 மற்றும் மோட்டார் வாகனங்கள் விதிமுறைகள் 2017 போன்ற ஓட்டுநர் விதிமுறைகளின் உதவியுடன் அவசர மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதன் விளக்கத்தை எவ்வாறு நிறுவுவது என்பதிலும் காவல்துறை பயிற்சி தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுது, அதாவது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எந்தெந்த கேசஸ்லாம் நம்ம இதை டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லணும், இந்த பாரதிய நியாய சங்கீதால சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எதை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, மோட்டார் வாகன சட்டம், மோட்டார் வாகன விதிமுறைகள், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஆயிடுச்சு, அதை நம்ம எந்தெந்த டைம்ஸ்ல எல்லாம் எந்தெந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ல எல்லாம் அதை ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டா கவனக்குறைவால ஏற்பட்ட ஆக்சிடென்ட் சொல்ல போறோம், இல்ல வேற மாதிரியான ஆக்சிடென்ட் அப்படிங்கறத சொல்ல போறோம் அப்படிங்கறதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷனை வந்து காவல்துறை நிறுவுவதற்கு ஒரு பயிற்சி தேவை. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா போலீஸ் துறை தான் வர போறாங்க, காவல்துறை தான் வர போறாங்க. அவங்க தான் வந்து அது என்ன அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அவங்க டிட்டர்மைன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு கவனக்குறைவால் ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் தான் நீங்க ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபாரன்சிக் போன்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இது பண்ணணும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் தான், ரொம்ப ரேஷா ரொம்ப ஸ்பீடா போய் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி தரணும். எக்ஸாம்பிளுக்கு டயர் மார்க்ஸை வச்சு வேகமா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா பிரேக் அடிச்சிருப்பாங்க, ஸ்கிட் ஆயிருக்கும். ஸோ அந்த டயர் மார்க்ஸை பேஸ் பண்ணியே நம்ம அதை ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் அப்படிங்கறத சொல்லலாம். சோ இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் காவல்துறைக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கறதா இந்த ஒரு போராட்டம் பண்றவங்களோட கோரிக்கையா இருக்கு நமக்கு. சரிங்களா. சோ வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா ஓட்டுநருக்கும் சில பயிற்சிகள் தேவை, அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கான காப்பீடு அப்படிங்கறதும் தேவை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஒரு சட்டமே நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இந்த ஓட்டுநர் காப்பீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவசியமாகவும் இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு, அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் தேவை, எதெல்லாம் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி போட்டு இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாத்தோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து கேட்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. என்ன மாதிரியான போராட்டம், ஸோ இந்த பாரதிய நியாய சங்கீதாலே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட நம்ம இதை எழுதலாம். சரிங்களா. ஸோ லாஸ்டா
இலக்கை அடைந்த ஆதித்யா விண்கலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அது ஹாலோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்யா L1 அந்த லாக்ரேஞ்சியன் பாயிண்ட்டுக்கு வந்து போயிருச்சு. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளிக்கு ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பின்னணியாக இருக்குது. ஸோ இது எப்போலேருந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2008 ஆதித்யா 1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பூமியிலேருந்து ஒரு 800 கிலோமீட்டர்ஸில் இந்த விண்கலத்தை நிப்பாட்டி அங்கேருந்து சூரியனை ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதோட அட்வான்ஸ்டாக L1 பாயிண்ட்ல வந்து நம்ம நிப்பாட்டினோம்னா சூரியனோட நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த திட்டம் ஆதித்யா L1 அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஸோ ஏன்னா 800 கிலோமீட்டர்ஸ்ல நிப்பாட்டலாம் அப்படிங்கிறது 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸா மாறி இருக்கும் 2008. அதனால தான் L1 பாயிண்ட்ல வைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதை ஆதித்யா L1 அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த விஷயங்களை வடிவமைச்சது யார்? இந்த பேலோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரானமி இவங்கெல்லாம் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஆதித்யா L1ல. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பாவம் PSLV C57 நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ தான் PSLV C58 அப்படிங்கிறது போயிருக்கும், எக்ஸ்போசாட்டை கூட்டிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ PSLV C57 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போனா செப்டம்பர் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதன் பின்னர் L1 புள்ளியை நோக்கி விண்கலம் பயணத்தை தொடங்கியது. கரெக்டாக 127 நாள் கழிச்சு அந்த L1 புள்ளிக்கு சென்றடைந்தது அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ L1 புள்ளியை மையமாக கொண்ட சூரிய ஒளிவட்ட பாதைக்குள், அதை தான் நம்ம ஹாலோ ஆர்பிட் அப்படிங்கிறத சொல்கிறோம். எந்த ஆர்பிட்டில் ஆதித்யா L1 இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியணும், ஹாலோ ஆர்பிட்டில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஆதித்யா L1 வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இனி L1 புள்ளியை வலம் வந்தவாறு சூரியனின் கரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை விண்கலம் 5 ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்யும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மிஷன் லைஃப் டைம் அப்படிங்கிறது 5 இயர்ஸாக இருக்குது நமக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது இந்த ஆதித்யா L1, அதோட அப்ஜெக்டிவ், அதோட பிளேஸ்க்கு போயிருச்சு, என்ன மாதிரியான விஷயங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகுது இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்கிருந்து லான்ச் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக போனோம் அப்படின்னா 2008 ஆதித்யா 1 பிளான் பண்ணாங்க. அப்புறம் ஆதித்யா L1 அது மாறிச்சு. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரானமி. ஸோ அது எல்லாருமே எழுதிடுவாங்க. PSLV C58 ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து செப்டம்பர் 12 லான்ச் ஆச்சு, இந்த டேட்டில் வந்து ஆதித்யா L1க்கு போச்சு. இது எல்லாரும் எழுதக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சூரியனின் வெளிப்புற அடுக்குகளை கண்காணிக்க 7 விதமான ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூசேஜ் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் 4 கருவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனை நேரடியாக கண்காணித்து தகவல்களை வழங்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மீதமுள்ள 3 கருவிகள் சூரியனில் ஏற்படும் நிகழ்வுகளால் அதன் புறவெளியில் உருவாகும் மாற்றங்கள், L1 பகுதிகளில் உள்ள துகள்கள் மற்றும் புலங்களை ஆராய்ந்து தரவுகளை வழங்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ தரவுகளை வழங்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட புறவெளியில் உருவாகும் மாற்றங்கள் அப்படிங்கிறது, அதாவது சூரியனோட சன்னோட அவுட்டர் அட்மாஸ்பியர்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது, என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது, அந்த கரோனா போன்ற விஷயங்கள் அதெல்லாம் ஸ்டடி பண்ண போகுது. அடுத்தது L1 பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் ஸ்டடி பண்ண போகுது. எக்ஸாம்பிளுக்கு அதில் உள்ள துகள்கள் மற்றும் புலங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதோட டேட்டாஸ் தான் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது சூரியனில் இருந்து வெளியாகும் காந்த புயல் செயற்கைக்கோள்கள் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த ஒரு விஷயம் சூரியனிலிருந்து வெளியாகும் காந்த புயல் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா சேட்டலைட்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு இருக்கு. இவ்வளவு நாளும் ஏற்படுத்திட்டு தான் இருந்துச்சு. அதை தான் நம்மளோட ஆதித்யா L1 முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. இதை தவிர்க்க விண்வெளி வானிலையில் காந்த புயல் குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பை ஆதித்யா நமக்கு வழங்கும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அந்த காந்த புயல் வரப்போகுது அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏர்லி வார்னிங் சிஸ்டமா ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கீ பாயிண்டா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ கடைசியா நம்ம தான் வந்து 4வது நாடு, நம்ம டிசிபியில் கூட பார்த்துருப்போம், வேர்ல்டுலேயே 4th கண்ட்ரியாகவும் ஏஷியாலே ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாவா இருப்போம். எங்க அப்படின்னா சூரியனுக்கு விண்கலத்தை ஒரு ஸ்பேஸ் ப்ரோபா அனுப்பிச்சதுல. ஸோ அந்த விஷயத்தை தான்
கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் யூரோப்பியன் யூனியனுக்கு அடுத்து இந்தியா தான் இந்த வரிசையில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் 4th ஏஷியா லெவலில் வந்து நம்ம ஃபர்ஸ்டாகவும் இருக்கோம். சரிங்களா? எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரோபா அனுப்புறதுல. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம அந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஆதித்யா L1 அப்படிங்கிறது அதோட டெஸ்டினேஷனுக்கு போயிடுச்சு. அதோட ரிசர்ச் அப்படிங்கிறது இனிமேல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களா புதுசாக கண்டுபிடிக்கிறப்ப நம்ம அதை இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டே வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.